Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோஸ் பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் கியோசி வந்துட்டு காகமியா ஒன்னானு கூப்பிட்டுருப்பான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல சுட்டாகு டீம் பிளேயர்ஸ் காட்டுறாங்க. அவங்களோட கேப்டன் தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் டாக்கோ அங்க வரான். அம்மா யார் இந்த சேரின் டீமோட நம்பர் 7? நான் வந்துட்டு இந்த டிவிடி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கிளப் ரூம்ல கொடுக்க போனேன். அங்க பார்த்தா ஒரு சில ஆர்டிகல் இருந்தது. அதுல அந்த நம்பர்ஸ் அவனோட போட்டோவோட போட்டுருக்கு. நான் பார்த்த மாதிரியே தெரியல யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் போன வருஷம் சேரின் டீமோட சென்டரா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் சேரின் டீம் இன்சைட் வீக்காவே இருக்காது. எப்பவுமே அவனே ரீபவுண்ட் ஆடிடுவான். இன்சைட் இவனும் அவுட் சைடு செம்ம கோஆர்டினேஷனா விளையாடுவாங்க. ஆனா என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல. போன வருஷம் சாம்பியன்ஷிப் லீக்ல இவன் கலந்துக்கிடல. இவன் ஒருவேளை விளையாண்டு இருந்தா அப்படின்னா நம்மளால 3 டிஜிட் எடுத்துக்க கூட முடியாம போயிருக்கலாம். ஏன் நம்ம மேட்ச கூட தோத்துருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க கேப்டன் சொல்றாரு. டாகோக்குலாம் இவர் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் செம்ம ஷாக்கு. நம்ம குரோக்கோ காகமி இல்லாம அந்த டீம் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படியே அந்த பக்கம் மிடரிமாவும் நின்னுகிட்டு இருக்கேன். டேய் உனக்கு இவனை பத்தி தெரியுமா? சரி விட நான் தான் தப்பா கேட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தானே அப்படின்னு இவனே சொல்லிக்கிறான். இல்ல எனக்கு அவனை நல்லாவே தெரியும். நான் அவனை மிடில் ஸ்கூல்லயே பாத்துருக்கேன். ஒரு வாட்டி நாங்க இவங்க டீமுக்கு அகைன்ஸ்ட் விளையாண்டோம். எனக்கு இவனை நல்லாவே ஞாபகம் இருக்குது. குரோக்கோக்கு அப்ப அவனை தெரிஞ்சிருக்காது. ஏன்னா குரோக்கோ அப்ப வந்து எங்க கூட ஸ்டார்டிங் லைனப்ல கிடையாது. இவனுமே எக்ஸாக்ட்லி குரோக்கோ மாதிரி தான். கடைசி மொமெண்ட் வரை கிவ் அப் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். இந்த பக்கம் இப்ப கியோசி காகமி ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னுகிட்டு இருக்கீங்க. கியோசி தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு கொண்டு வரான். இவனுமே செம்ம ஃபாஸ்டா காகமியை கிராஸ் பண்ணி போயிடுறான். காகமிக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. கரெக்டா அவன் ஷூட் பண்ண போகும்போது காகமி உள்ள வந்து தடுத்து விட்டுறான். அத்தாடி இந்த மாதிரி ஜம்ப் எல்லாம் மனுஷங்களால பண்ண முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கியோசிக்கே பயங்கர ஷாக்கா இருக்குது. அடுத்து இப்ப பால் வந்துட்டு காகமி கிட்ட இருக்குது. இவன் வந்துட்டு நான் நினைச்சு பார்த்ததோட இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டிஃபெண்ட் பண்ண ரெடி ஆகுறான். காகமி நேரா டக்குன்னு ஒரு கிராஸ் ஓவர் செம்ம ஃபாஸ்ட் அடிச்சு அவனை கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். இவனுமே அவனுக்கு ஈக்குவலா ஸ்பீடா போயிட்டு ஜம்ப் பண்ணிடுறான். ஷூட் பண்ண விடக்கூடாதுன்னு பார்த்தா காகமி ஏர்ல இருக்கும்போது ஒன் சைடுல இருந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டு அழகா ஷூட் பண்ணிடுறான். இது கியோசிக்கு மட்டும் இல்லாம நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா தான் இருக்குது. கியோசியுமே வந்துட்டு நீ என்னை தோக்கடிச்சிட்டப்ப நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீயே ஸ்டார்டிங் லைனப்ல விளையாடு அப்படின்ட்டு சொல்லிடுறான். சரி நான் இன்னைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி போயிடுறான். டேய் உன் மனசுல என்னதான்டா நினைச்சு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிக்கும் கேக்குறான். அவன் ரொம்பவே டேலண்டடான ஒரு ஆளா இருக்கப்பா. அவனுக்கு தான் இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுறான். அவனை தலையிலே கோச் ஒரு தட்டிட்டு அப்புறம் உடனே நாங்க வர சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கியோசியுமே என்னை மன்னிச்சிருங்க பானா இதுதான் பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றான். ஒரு பெஸ்ட் மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆமா என்ன நீ ஷூ போட்டு வந்திருக்க? ஏதோ அத்லெட்டிக்ஸ் வருது போட்டு வந்திருக்கடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூ கத்துறா. அப்படியே இங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு போகும்போது ஹியூஹா கியோசி ரெண்டு பேருமே அப்படியே வெண்டிங் மிஷின்ல ஜூஸ் வாங்கிட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே செம அமேசிங்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். யாரு குரோக்கோ காகமியா சொல்றியா அப்படின்ட்டு இவன் கேக்குறான். ஆமா அவங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். குரோக்கோ கூட விட நல்லா தான் இருக்கிறான். ஆனா அந்த காகமி இருக்கிறானே அவன் அப்படியே இந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல இருக்க ஒரு பிளேயர் மாதிரி விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ட்டு சொல்றான். ஆனா இப்படி அப்பப்போ ஒரு சண்டை தான் ஃப்ரெண்ட்ஷிப் சாலிட் ஆக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். ஆனா இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சாலிடா இல்லாதனால நம்ம டீமுக்கு தான் பெரிய தொந்தரவாவே இருக்கு அப்படின்ட்டு ஹியூஹா சொல்றான். அப்படின்னா நீ போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்க வைக்கலாமே. இது சீனியரா உன்னோட ஒரு பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஒரு பிராக்டிஸ் மேட்ச்க்கு சேரின் டீம் கூட்டி வந்திருக்காங்க. செகண்ட் இயர்ஸ் யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் இயர் பையன் 5 பேர் வச்சு விளையாடுறாங்க. ஹியூகாவுமே நம்ம கோச் கிட்ட இதற்கான அர்த்தம் என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதோ என் பக்கத்துல இருக்கான் பாத்தியா இவன் தான் ஃபர்ஸ்ட் இயர் பையன்ல விளையாட வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். அதனால தான் விளையாட வச்சு அப்படின்ட்டு கோச் சொல்றாங்க. டேய் கியோசி நீ எதுக்குற இத பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் கேக்குறான். அப்ப கோகனேவே வந்து எனக்கு கியோசி என்ன பிளான் பண்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியுது. நம்ம பசங்க ப்ராபபிலி இந்த கேம்ல தோக்குறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஏன்னா இப்ப காகமி ரொம்பவே செல்ஃபிஷா தான் விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி காகமியும் குரோக்கோ கிட்ட போயிட்டு நீ எந்த பாலும் எனக்கு பாஸ் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா இவங்களால வின் பண்ணவே முடியாது. சோ தோத்ததுக்கு அப்புறமா காகமி ரியலைஸ் பண்ணுவான் டீம் ஒர்க் தான் பெஸ்ட் நம்ம அப்பதான் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்பவாதான் அவன் கத்துக்கிடுவார்ல அதை நினைச்சுதானே நீ இதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேக்குறான். அதுக்கு கியோசியும் வந்துட்டு நீ சொன்னது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். காகமி சரியான ஒரு முட்டா பையதான். அவன் வந்துட்டு நம்ம அதை சொல்லல அப்படின்னா அவன் கடைசி வரை நோட் பண்ணவே மாட்டான். இப்போதைக்கு அந்த கோர்ட்டுக்குள்ள அவனுக்கு யாராலையாவது பாடம் கத்து தர முடியும் அப்படின்னா அது இவன் தான் அப்படி சொல்லிட்டு குரோக்கோவை பார்த்து நினைக்கிறான். காகமே இந்த ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸை தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாஸ் கூட கொடுக்காம ஃபுல்லா அவனே ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போய் பால் பாஸ்கெட் கிட்ட கொண்டு வந்து ஷூட் பண்ணவும் செய்யறான். குரோக்கோ வந்துட்டு மத்த எல்லாருமே வழக்கம் போல சூப்பராவே பாஸ் கொடுக்குறான். அவங்க எல்லாரும் சூப்பரா ஸ்கோர் பண்றாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஃபர்ஸ்ட் இயர் பையன் நல்லாவே விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோச் நினைக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்திலே கேமுமே முடியுது. சேரின் டீம் 43 ஆப்போனன்ட் 41 சொல்லிட்டு சேரின் டீம் கேமை வின் பண்றாங்க. அப்படியே இப்ப நைட் ஆகுது. நம்ம கோச் கியோசி ரெண்டு பேருமே சாப்பிட இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு ஃபர்ஸ்ட் காகமி கூட ஒன்னானோ விளையாண்டா இன்னைக்கு அப்புறம் எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையங்களை மட்டும் விளையாட வைப்போம்னு சொல்லிட்டு நினைச்சேன். நீ ஃபர்ஸ்ட் எதை தான் பிளான் பண்ணி இதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒன்னானோ விளையாண்டதெல்லாம் சும்மா தான். அவன் கிட்ட எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும்னு நினைச்சேன். அதை பார்த்துட்டேன் அவ்வளவுதான். அப்படின்னா இன்னைக்கு நடந்த கேம்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹியூகாவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு தனியா நின்னு பாலை ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரம் வழக்கம் போல பேய் மாதிரி குரோக்கோ வந்து நிக்கிறேன். எனக்கு பயமாயிருது. உனக்கு என்னடா இன்யாரிங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் கேக்குறான். அப்பதான் கியோசியும் சொல்றான் குரோக்கோ வந்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன். அது வந்துட்டு இப்ப குரோக்கோ லேண்டுகிட்டு இருக்க பாஸ்கெட்பால் ஸ்டைல் அவனோட லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றான். குரோக்கோவுமே வந்துட்டு ஹியூகா கிட்ட அவனோட லிமிட்டை பத்தி ஏதோ சொல்லிருப்பான். லிமிட் என்னடா நீ மீன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் கேக்குறான். சேரின் டீம் ஸ்டார்டிங் லைனப்ல இருந்து ஒண்ணுமே பண்ணல பாஸ் கொடுக்கறத தவிர. அதனால எனக்கு பதிலா நீங்க கியோசியை மெயின் டீம்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கியோசியுமே சொல்றான் குரோக்கோவோட பாசிட்டிவே வந்துட்டு அவன் டீம் மேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. எந்த அளவுக்கு மீதி இருக்கிற 4 பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த டீமுமே ஸ்ட்ராங் ஆகும் குரோக்கோ இருக்கிற வர. அதுவே அவன் பிளே ஸ்டைலோட நெகட்டிவ் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவனால தனியா எதுவுமே பண்ண முடியாது. அந்த சோத்தை தாண்டி இப்ப அவன் வரணும்னு நினைச்சான் அப்படின்னா அவனோட இப்ப இருக்க பிளே ஸ்டைல கம்ப்ளீட்டாவே அவன் கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். எனக்கு கைவிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இப்போதைக்கு குரோக்கோக்குன்னு சொல்லிட்டு அவனா ஒரு புது பிளே ஸ்டைல் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். என்னது உன்னை ரீப்ளேஸ் பண்ணணுமா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீயே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அவன ஒரு ஆரம்பிச்சிருவாரு. இது எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டியது நான் தான். இப்ப நம்ம பேச
எக்ஸ்பிளைன் பேசி முடிச்சாச்சு, நீ இப்ப கிளம்பு அப்படின்ட்டு சொல்றான் ஹியூகா. அப்ப ஹியூகா வந்துட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல கியோசி வந்தப்ப எங்க டீம்ல சென்டர் பொசிஷன் தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அவன் லெவலுக்கு நம்ம டீம்ல யாருமே ஹைட்னு சொல்லிட்டு கிடையாது. அதனால அவன் சென்டர் ஆடுறப்ப அது பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ரீபவுண்ட்லாம் பக்காவா ஆடி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொசிஷன் வந்துட்டு பாயிண்ட் கார்டு தான். ஆனா அவன் டீமுக்காக சென்டர் ஆடிக்கிட்டு இருந்தா அதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப கோகுனே வந்துட்டு ஒரு நாள் நீ ரெண்டு பொசிஷன்ல ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதே பிறகு இவனால ரெண்டு பொசிஷன்ல ஆட முடியும். சென்டர் அப்படின்னா ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஃபைட் பண்ணணும், பாயிண்ட் கார்டு அப்படின்னா நம்ம பேஸ்கெட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்து ஆடணும். சோ ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் சொல்றான். அதை கேட்டுட்டு கேசியும் சிரிச்சுக்கிட்டு ஆமா நான் எதுக்கு அப்படி ஆடக்கூடாது, நானே என்ன எதுக்கு லிமிட் பண்ணிக்கணும், என்னால ரெண்டுமே ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த மேட்ச்லயே அவன் சென்டர் பாயிண்ட் கார்டு ரெண்டு பொசிஷனுமே ஆடுவான். அந்த கேமையுமே ஈஸியா வின் பண்ணுவாங்க. அவ்வளவு சூப்பரா ஆடுவான். ஹியூகா இதெல்லாம் சொல்லிட்டு நீயும் கேசியும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தான், பட் உன்னால இது பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீயே யோசிச்சுக்கோ. நான் ஒன்னும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாம் இல்ல, உன்னால உண்மையிலேயே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா அட்லீஸ்ட் காகமி கிட்டயாவது போய் சொல்லு, ஏன் அப்படின்னா அவன் உன்னை ரொம்ப ரொம்ப நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். அப்பதான் காகமி வந்து தனியா நம்ம ஹியூகா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். எப்பவுமே குரோகோ மட்டும் தான் என்னை எல்லா வாட்டியும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான். சோ கொஞ்ச நாளைக்கு நான் அவனை விட்டுட்டு தனியா டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவன் எப்படி நிறுத்த மாட்டான், இதுக்கப்புறம் இன்னும் எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் நினைப்பான். அதனால அவன் திரும்ப வர்றதுக்குள்ள நானுமே அவனை விட அட்லீஸ்ட் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா இருக்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்லியிருப்பான். குரோகோ இம்ப்ரூவ் ஆவான்னு சொல்லிட்டு அவனுக்கே நம்பிக்கை இல்ல. அந்த டைம்ல காகமி தான் அவனை நம்புறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் குரோகோ நான் போயிட்டு வரேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓடுறான். நம்ம கோச்சும் கியோசியும் அதே மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்நேரம் அவன் டக்குன்னு அந்த பக்கம் ஜன்னல் வெளியே பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு குரோகோ இப்போ ஓகே ஆயிடுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னடான்னு பார்த்தா குரோகோ அங்க சம ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கான். காகமி வந்துட்டு தனியா ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு எப்படி 1-on-1 விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாஸ் கொடுத்தலாம் நான் வேலைக்கே ஆகாது, ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் அகைன்ஸ்ட் நான் பாஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு அதுவே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கொடுக்கும். சோ முடிஞ்ச வரை அவங்களுக்கு எல்லாம் ஃபாஸ்டா இருந்தா உண்டு, அதனால நான் 1-on-1 தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1-on-1 தான் விளையாட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா பின்னாடி இருந்து காகமி அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ கத்துறான். டேய் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். எனக்கு ஒரு நிமிஷம் பேச டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ கேக்குறான். சரி என்ன சீக்கிரம் சொல்லு அப்படின்னு இவனு கேக்குறான். ஆக்சுவலி எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். என்னது தெரியலையா, இந்த பால படி வா அது வரைக்கும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காகமி தான் வழக்கம் போல எல்லா பாலையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதோட நான் 14 பாயிண்ட் எடுத்துட்டேன். முத வாட்டி நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நீ ஒரு வீக்கான ஆளா தான் இருக்கிற அப்படின்னு சொல்றான். குரோகோ ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். நீ தான் வந்துட்டு என்னோட லைட், நான் தான் உனக்கு ஷேடோ ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருப்பேன் இல்லையா, அதை நினைக்கிறேன். சோ நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு எதுக்கு உன்னோட லைட்டா நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் காகமி. அதுக்கு குரோகோவுமே வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன், நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். மிடில் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு ஜெர்சியை கொடுத்து என்னை 6வது பிளேயரா டீம்ல மாத்தினாங்க. நானும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப வேற லெவல்ல லேண்டா எல்லாருக்குமே நான் தான் ரொம்ப எஃபெக்டிவா தெரிஞ்சேன் கண்ணுக்கு. ஆனா இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாம் போக போக நான் பெஞ்ச்ல தான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். இவங்க எல்லாருமே தனியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே நீ நம்பவே இல்ல, எல்லாருமே நான் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. 5 பேருமே தனித்தனியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி கேமோட லாஸ்ட் பாயிண்ட் ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், லாஸ்ட் மொமெண்ட்ல கூட பால யாருமே என்கிட்ட பாஸ் பண்ணல, எல்லாத்தையுமே அவங்களே தனியா பண்ணிக்கிட்டாங்க. இதனாலதான் உனைய வந்துட்டு நான் என்னோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க எல்லார்கிட்டயும் என்னோட பிளே ஸ்டைல் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும், அவங்கள வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் உனைய செலக்ட் பண்ணினேன். நீ இவ்வளவு சொன்னதே எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்தது. ஆனா நானுமே அவங்கள மாதிரி தான், எல்லாருக்கும் பாஸ்கெட்பால் விளையாடுறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், நானும் அவங்கள மாதிரி தான், ஒன்னும் டிஃபரெண்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அதுக்கு குரோகோமே வந்துட்டு இல்ல அப்படி கிடையாது, நீ கம்ப்ளீட்டாவே டிஃபரெண்ட், நீ அவங்கள மாதிரி இல்ல, நீ என்னை ரொம்பவே நம்புற, எல்லா சிச்சுவேஷன்லயுமே நீ என்னை நம்புவ. அண்ட் அன்னைக்கு நீ கடைசியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, நம்ம ஒன்னா சேர்ந்து லேண்ட் ஆஃப் பண்ணா கண்டிப்பா வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட நீ ஒன்னும் எப்பவும் தனியாவே விளையாடும் அப்படின்ற அர்த்தத்துல எல்லாம் சொல்ல வரல, ரெண்டு பேருமே தனித்தனியா இம்ப்ரூவ் ஆகணும்ன்ற அர்த்தத்துல தான் நீ சொன்ன. ஒருத்தர் நம்பி இருக்காம ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் ஆகணும் அண்ட் சேர்ந்து வின் பண்ணணும். அண்ட் நான் என்ன பத்தி ஒரு விஷயத்தையுமே இங்க உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் சைரீனுக்கு வந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ரொம்பவே தங்கமான சீனியர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அப்புறம் என் கூடவே சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னை அதிகமா நம்புறேன் நீ. நான் இதுக்கப்புறமும் டேக்கியோ மிடில் ஸ்கூல்ல சேர்ந்த 6th பிளேயர் கிடையாது, சைரீன் ஹை ஸ்கூல்ல சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர் டெட்சுயா குரோகோ அப்படின்ட்டு சொல்றேன். நான் போற வார யாரோ ஒருத்தனையெல்லாம் ஜப்பான்ல பெஸ்டான பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணல, நான் உனையத்தான் ஆகணும்னு நினைச்சிருக்கேன். அண்ட் உனைய மட்டும் இல்ல, நம்ம டீமே ஜப்பான் லெவல்ல பெஸ்டா கொண்டு வரணும் அண்ட் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள டிஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றேன். அப்போ காகமியுமே வந்துட்டு நீ சொன்ன எதுவும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பால குரோகோட தூக்கி போடுறான். குரோகோ வழக்கம் போல பாஸ் கொடுக்குறான். காகமி போய் கரெக்டா பால டங்க் பண்றான். நீ மட்டும் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பல, நம்ம எல்லாருமே கண்டிப்பா பெஸ்ட் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பால அப்படியே ஷூட் பண்ணிருப்பான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. குரோகோக்கு அவனோட மிடில் ஸ்கூல்ல பிடிக்காததுக்கான ரீசனே இதுதான். அவன ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாருமே நம்புவாங்க, அவனோட பாஸ்னால தான் எல்லாம் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க. ஆனா இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் குரோகோவை மறந்துருப்பாங்க. பாஸ்கெட் பால்ல பாஸ் கொடுத்துலான்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல, தனியாவே இருந்து பாஸ்கெட் பால்ல லேண்ட் முடிச்சிடலாம் அப்படின்றது அந்த 5 பேரோட தாட்டாவுமே இருக்கும். அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணதான் குரோகோ நினைச்சிருப்பா. இப்ப காகமியுமே அதிகமா குரோகோவை நம்புறான். அதனால சைரீனுக்கு வந்ததுதான் பெஸ்ட் டெசிஷன் நினைச்சு இப்பதான் சந்தோஷப்படுறான் குரோகோ. குரோகோட பிளே ஸ்டைல் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுவானா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.